இசைஞானி இளையராஜா அவர்கள் இப்ப சமீபத்துல வெளியான டியூட் படத்துல இடம்பெற்ற கருத்த மச்சான் பாடலுக்காக காப்பிரைட் வழக்கு போடுறதா இருக்காராம். மொத்தம் இது வரைக்கும் எத்தனை படங்களுக்கு இத மாதிரி கேஸ் போட்டிருக்காருன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் மஞ்சுமேல் பாய்ஸ் படத்துல இடம்பெற்ற கண்மணி அன்போடு பாட்டுக்கு அனுமதி பெறாம பாட்டு இணைச்சிருக்காங்கன்னு வழக்கு தொடர்ந்தாரு. மஞ்சுமேல் பாய்ஸ் படக்குழுவும் அக்செப்ட் பண்ணிட்டு 50 லட்சம் தரோம்னு ஒத்துக்கிட்டாங்க. அடுத்து கூலி படத்துல இடம்பெற்ற வாவா பக்கம்பா பாட்டுக்கு போட்டாரு, அது என்னாச்சுன்னு தெரியல. அடுத்து குட் பேட் அக்லி படத்துல தன்னோட அனுமதி இல்லாம பாட்டம் பயன்படுத்தி இருக்காங்கன்னு கேஸ் போட்டாங்க 5 கோடி கேட்டு. ஆனா ஜிபியு ப்ரொடியூசர் நாங்க சோனி இசை நிறுவனத்துக்கிட்ட பெர்மிஷன் வாங்கியிருக்கோம்னு சொன்னாங்க. இளையராஜா மொத்தமா சோனி இசை நிறுவனத்து மேலேயே கேஸ் போட்டாரு. இளையராஜா தரப்பினருக்கும் சோனி நிறுவனத்துக்கும் இடையில கேஸ் நடந்துகிட்டே இருக்கும்போது இடையிலேயே டியூட் படத்துல கருத்த மச்சான் பாட்டை களமிறக்குனாங்க. இளையராஜா தரப்பினருக்கு நீங்க டியூட் படத்துக்கு தனியா கேஸ் போட்டுக்கங்கன்னு ஜட்ஜே தனியா சொல்லிட்டாராம். மேலும் இதுக்கு முன்னாடி லப்பர் பந்துல பொட்டு வச்ச தங்க கூடம் மற்றும் மார்க்காண்டினில ஒத்த ரூபாய் தாரேன் பாட்டுக்கு எல்லாம் படக்குழு பெர்மிஷன் வாங்கிட்டாங்க போல. ஏன்னா இளையராஜா தரப்பினர் எந்த கேஸும் போடல. இதை நான் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக மட்டும் தான் சொல்றேன். இது எல்லாத்தையுமே தாண்டி 2018 ஒரு சம்பவம் நடந்திருக்கு. 96 படத்துல இளையராஜாவோட அதிக பாடல்கள் இடம்பெற்று இருக்கும். 96 இசையமைப்பாளர் கோவிந்த் வசந்தாவை இளையராஜா ஒரு நேர்காணல்ல கடுமையா சாடி இருப்பாரு. ஆனாலும் கோவிந்த் வசந்தா ஐ எம் ஆல்வேஸ் இளையராஜா ஃபேன் அப்படின்னு சொல்லி சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி பாட்டோட டியூனை தன்னோட இசைக்கருவில போட்டு அன்பா ரிப்ளை பண்ணிருப்பாரு.